ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா பெங்களூரில் ஹாசனா. பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குமானே, ஒரு 150 கிலோமீட்ரு இருக்கோம். ஹாசனாவில் இருக்குங்க. இங்கேருந்து ஹாசனாவுக்கு ஒரு 40 கிலோமீட்ரு. ஆனால் இது பெங்களூர் பைபாஸு. இப்போ பார்த்தீங்களா, பெங்களூர் பைபாஸு. இங்கே இந்த பக்கம் போனால் ஹாசனா கடல், அந்த சிவன் கோயில் அப்படிலாம் பெருசாக ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த ரோட்டில் தான் இருக்காமா. இங்கே தான் இருக்கோம் நாங்கள். இங்கே வந்து வாட்டர் பிளாட்ஃபார்ம் போகிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னே கூப்பிட்டுருந்தாரு, நேரில் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் மண்ணெல்லாம் கொஞ்சம் மட்டம் பண்ணி விட்டு போனோம். அப்புறம் நேற்று திரும்பவும் வந்தோம். பாருங்கள் பிளாட்ஃபார்மு, இது இங்கே சைஸு, என்ன தண்ணிக்கலாம், வேறு என்னென்ன இங்கே இருக்குது, நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக இந்த பெங்களூர் சைடு எனக்கு இந்த மொழி பிரச்சனை கொஞ்சம். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே நான் பெங்களூரில் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சு இருந்திருக்கேன். ஆனால் இப்போ கொஞ்சம் மறந்துருச்சு எனக்கு கன்னடா அப்படி ஒன்றும் பெருசாக வர்றதில்லை. அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு, அவங்கள புரிய வைக்கிறதுக்காக என்ன சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு நேற்று வந்து ரொம்ப கஷ்டமாகவே போயிடுச்சு. ஓனர் என்ன பேசுகிறாருன்னு தெரில, அவருக்கு நான் பதில் பேசவும் தெரில. கொஞ்சம் எனக்கு ரொம்பவும் சரி என்ன பண்ணலாம், வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு இதாகி போச்சு. ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு. அதில் அவரும் என்னை நம்பணும், நான் அவரை நம்பணும். இப்படி எல்லாமே எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாச்சு. வந்து இங்கே வெளிச்சமே வரல. என்னது உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். மூடிட்டே இருக்குது, ரொம்ப வெயிலே திறக்கல. இதனால் நான் ஓனர்கிட்ட எனக்கு கன்னடா பேசும்போது கொஞ்சம் கம்மியாக பேச முடியுது. என்னால் நான் மனசில் நினைக்கிறது அவர்கிட்ட என்னால் வெளிப்படையாக பேச முடியல. அதனால் அவர் வீடியோவில் பார்த்துருக்காரு. இருந்தாலும் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, எது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்னால் கரெக்டாக பதில் கொடுக்க முடியல. அது கொஞ்சம் பிரச்சனை பெங்களூர் சைடு. கொஞ்சம் இதுக்கு முன்னே நான் ஒரு இதில் பெங்களூரில் என்ன வருது, தாவர்கரையில் ஒரு களம் போட்டேன். அவர் வந்து அரைக்குறைய தமிழ் பேசுகிறவர். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவர். முழுசாக கன்னடக்காரர்கிட்ட வேலை செய்கிறது இதுதான் முதல் டைமு. நம்ம பெங்களூர் சைட்லேருந்து கர்நாடகான்னு சொல்லிட்டு முழுக்க கன்னடக்காரர்கிட்டே வேலை செய்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு சைட்டு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம். எல்லாமே ஒரு அனுபவம் தான். எல்லாமே கற்றுக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். எல்லா ஊர்லேயும் பாரு, கேரளாவில் போய் ஒரு களம் முடிச்சுட்டு வந்தோம். இன்னும் களம் கூட நம்ம மிஷின் கூட இன்னும் ஃபிட் பண்ணல. அந்த வேலை அப்படியே போயிட்டுருக்கு. அது வந்து இன்னும் கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த மாதம் 2 மாதம் பயங்கர மழையாம். அதனால் அந்த களம் இன்னும் ரெடி பண்ணாது இருக்குது. இந்த மாதிரி வேலை போயிட்டே இருக்குது. கேரளா, தமிழ்நாடு, பெங்களூர். இது சில பேர் ஒருத்தர் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் ஏமாற்றிட்ட, இப்போ கேரளாவுக்கு போய்ங்கிறியா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். இதை நான் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு தான் சொல்கிறேன். நான் யாரையும் ஏமாற்றவும் மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இப்போ அதுவும் நான் இந்த மாதிரி கமெண்ட்லாம் வர்றதுனால நான் கஷ்டப்படல. காரணம் என்னென்னா, நான் இன்னும் தெளிவாக வரேன். எப்படி நான் இன்னும் உஷாராக இருக்கணும். நான் இன்னும் மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் யார் வேணாலும் கம்பெனி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆரம்பித்து கஷ்டப்பட வேண்டாம். அவர் சொல்கிற மாதிரி தான், 100 பேர் வச்சா இதில் 50 பேர் ஜெயிக்கிறது பெரிய விஷயம். இதில் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைனா நீங்கள் ஃபெயிலர் தான் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து இடம், ஆள், காசு, இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். யார் வேணாலும் கம்பெனி போட்டுடலான்னு வர வேண்டாம். அதனால் நீங்கள் காசு சொந்த காசாக இருக்கணும், சொந்த இடமா இருக்கணும். லாரி வருது பாருங்கள் மெட்டீரியலு. இங்கே வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 6 வீல் 10 வீல் வண்டி. ஆனால் உங்களுக்கு ஒரு 8 யூனிட் பக்கம் வரமாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு. சவாரி லோடு பாருங்கள், வண்டிக்கு மேலே ஒரு 3 அடி ஹைட் போடுறாங்க பாருங்கள், எவ்வளோ ஹைட்டு போடுறாங்கன்னு. இங்கே வந்து வெயிட் கணக்கு, எப்படி சொல்லுங்கள், டன் கணக்கு. அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளோ வெயிட் வருதோ அவ்வளோ கொடுத்துருவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ரோட்டில் போலீஸு இவ்வளோ டன்னு தான் போடணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் இருக்காதான்னு எனக்கு ஒரு டவுட்டு. வரலாம் ಹಂಗೆ ಸ್ಟ್ರೈಟಾಗಿ ಬಂದ್ಬಿಡಿ. ಇವಾಗ ಬಂದಲ್ಲ ಅದೇ ಥರ.
இப்போ தான் எம்சாண்ட் வந்து இறக்கிட்டு போச்சு. இங்கே பாருங்கள் கலரு எம்சாண்ட் நல்லா ஒயிட்டாக வருது. இங்கே பெங்களூர் பக்கமே கொஞ்சம் கல்லுங்க எல்லாமே வெள்ளை கல் தான். ஆனால் நிறைய பேர் நினைக்குவாங்க வெள்ளை கல்லில் தான் ஸ்ட்ராங்குன்னு. கருப்பு கல் தான் ஸ்ட்ராங்கு. அப்படியா ஸ்ட்ரைட்டாக பண்ணி அங்கே என்ன ಬರ್ಬೇಕು இது ಹತ್ರ ಬಾ. இது வந்து பாருங்கள் 2 லோடு ஜல்லி மலை மாதிரி விழுந்துருக்கு பாருங்கள். அப்படியே கிட்டத்தட்ட அதான் ஒரு 7.5 யூனிட் 8 யூனிட் வந்துச்சுன்னா கூட ஒரு 15 யூனிட் இருக்குது ஜல்லி மட்டுமே. நான் வந்து இந்த இவ்வளோ மெட்டீரியல் வரும்னு தெரியாது. எனக்கு 3 லோடு வேணுங்க 10 வீல்னா. 3 வீல்னா 12 13 14 15 16 17 18 அவ்வளோ 18 யூனிட் தான் வரும். இது பார்த்தா இதுவே 15 யூனிட் வந்துருச்சு 2 லோட்லேயே. இது எம்சாண்டு. இது வந்து சிங்கிள் வாசி டபுள் வாசி அப்படின்ட்டு பெங்களூரில் நிறையா மாடல் இருக்குது. எப்படி மாடலுன்ற மாதிரி சொல்கிறேன். வந்து எல்லா ரேட்லேயும் இருக்குது. டஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட 3-4 மெத்தடில் உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கும் பெங்களூரில். இது வந்து முக்கியமாக பெங்களூரில் எந்த இடம் அப்படின்னா ஹாசனா. இங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஒரு 120 கிலோமீட்ரு வரும் ஹாசனா. களம் வந்து 90க்கு 50 பிளாட்ஃபார்மு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நல்லா தொட்டி பெருசாக வச்சுருக்கேன். ஏன்னா 90 அடி லென்த்து இல்லையா, அதனால் தண்ணி நிறையா பிடிக்கும். இது வந்து 14 அடி லென்த்து மண் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு 12 அடி உள்கூடு கிடைக்கும். 12க்கு 8 பிளான் பண்ணியிருக்கேன். மண் கொஞ்சம் ஏசகோசமாக இருக்கும். ஆனால் கட்டடம் கட்டும்போது தான் தெரியும். ஆனால் ஜேசிபியில் அவ்வளோ அக்யூரேட்டாக எடுக்க முடியாது. அதுவும் போல் இங்கே கிடச்ச ஜேசிபிக்காரு எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டாரு. வேலை வாங்க முடியல. கல்லை கீழே இறக்கின்னு இது போடுறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து கர்நாடகா பெங்களூருன்னு சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னே. பெங்களூருன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது கன்னடா பேசுகிறவங்க பெங்களூருன்னு நினச்சிட்டுங்க. பெங்களூருன்றது ஒரு நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மாதிரி ஒரு ஊர், அவ்வளோதான். ஆனால் கர்நாடகான்றது தான் நம்ம ஒரு கர்நாடகாவோட பேர். இப்போ தமிழ்நாடு அப்படின்றதுக்கு இது கர்நாடகா அதுதான். பெங்களூருன்றது ஒரு ஊர், அவ்வளோதான். நம்ம தருமபுரியில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தருமபுரி சேலம் சென்னைன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஊர். தலைநகரம் கர்நாடகாவோட தலைநகரம் உங்களுக்கு பெங்களூர். இதுதான். இப்போ நாங்கள் இருக்கிறது பெங்களூர் கிடையாது, கர்நாடகா ஹாசனா போகிற ரோட்டில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். சரியாக வீடியோ போட முடியறதில்ல, ரொம்ப தூரமாக வேலை. அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வந்து போட்ட வீடியோ திரும்ப போட்டு உங்களை போர் அடிக்க விரும்பல. அதனால தான் நான் சரியாக வீடியோ போடல. நம்ம இந்த ஊரில் இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த ஊரில் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு மட்டும் தான் நான் கம்மியாக வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லா வீடியோவிலும் ஒரு கிளிப்பாவது போடுறேன் எல்லா சைட்லேயுமே. ஆனால் உங்களுக்கு அதே கண்டினியூவாக பண்ணல நான். காரணம் என்னென்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா அதே தான் உள்ள வீடியோ போட்டாவே இந்த ஊர் சைட்டில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா பாரு அடுத்தது சிமெண்ட் போட போகிறோம், அடுத்தது காங்கிரீட் போட போகிறோம், இது என்னன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணல. இத்தனை சைஸில் இத்தனை அடியில் நான் ஒரு களம் போடுறேன், இந்த ஊரில் களம் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். எல்லா ஊர்லேயும் நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். கண்டினியூவாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி முக்கியமாக நிறைய பேர் கேட்குறாங்க, நார்மல் களம் வந்து என்ன சைஸு கம்மின்னா போடணும், எனக்கு லோ பட்ஜெட்டில் போட்டால் நார்மல் களம் என்ன பட்ஜெட்டில் போடலாம், என்ன சைஸில் போடலான்னு கேட்டாங்க ஒருத்தர். அவர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுன்னு சொல்கிறேன் நான். ஒரு குறைஞ்சது ஒரு 20 அடி அகலம், ஒரு 60 அடி லென்த்து, சின்னது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 1000 கல் அடிக்கலாம். மழை பெஞ்சிட்டு கரெக்டாக அந்த கேமரா புள்ளிலேயே இது விழுந்துருச்சு, அதனால தான் இது போட்டிருக்கேன். வந்து குறைஞ்சது ஒரு 20 அடி அகலம், ஒரு 60 அடி லென்த்து குறைஞ்சது போடணும். உங்களுக்கு நல்லா நார்மல் கலம் ஒரு மீடியமாக ஒன்று போடணும் அப்படின்னா ஒரு 40 அடி அகலம், லென்த்து ஒரு 70 அடி போட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வேலை செய்யலாம். நார்மல் கலம் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு நான் என்னை வச்சு உங்களுக்கு கம்பெனி வைக்க முடியல, இல்லை உங்கள்கிட்ட உன்னை கூப்பிட்டா அதிகமாக செலவாகும்பா அப்படின்னு நினச்சாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்களே உங்கள் ஆளுங்களே வச்சு கூட செய்யுங்க. நான் சொல்கிறேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எந்த டவுட்னாலும் கூப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ வரையும் ஃபோன் எடுத்து பேசிட்டு தான் இருக்கேன். எந்த யூடியூப் சேனலு இந்த மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? யாருமே கிடையாது. நான் வந்து வேலைக்காரன் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் வேலையை மட்டும் செஞ்சிட்ருக்கேன். மற்றபடிக்கு நான் யூடியூப்பராக அதெல்லாம் கிடையாது. நான் என்றைக்குமே உங்களுக்கு வேலைக்காரன் தான். நீங்கள் நான் இவ்வளோ தூரம் இந்த யூடியூப் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு நான் இவ்வளோ தூரம்லாம் வந்து வேலை செய்ய முடியாது. என் சப்ஸ்கிரைபரு, என்னை நம்பி வீடியோ பார்க்குறவங்க, என் கஸ்டமரு, இவங்க தான் எனக்கு கடவுளை. அதனால்
உங்களுக்கு எந்த டவுட்னாலும் ஃபோன் பண்ணுங்கள், நான் எப்போ வேணாலும் எடுத்து பேசுகிறேன். உங்களுக்கு என்னை வச்சு வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எனக்கு கூப்பிடுங்க, பேசலாம். ஓகே, பாய்.